ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அனிதாஸ் ஆர்ட் கார்னர். இந்த வீடியோவில் ஒரு ப்ளவுஸ் மெட்டீரியலில் ஒரு பீகாக் ஃபெதர் டிசைனை எப்படி பெயிண்ட் பண்ணலான்னு பார்ப்போம். இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ்லாம் நான் என்னன்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த பெயிண்ட் பண்ணுறதுக்கு என்ன மெட்டீரியல் எடுத்திருக்கேன்னா செமி ரா சில்க் எடுத்திருக்கேன். நீங்கள் ரா சில்க் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி சில்க் பேஸ்டாக எந்த மெட்டீரியல்னாலும் யூஸ் பண்ணிக்கிடலாம். ரா சில்க் இந்த மாதிரி சில்க் பேஸ்டு மெட்டீரியல்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் ரிச்னஸ் கொடுக்கும். இப்போ இந்த பீகாக் ஃபெதர் வந்து நான் ஏற்கனவே ட்ரேஸ் பண்ணி வச்சுருக்கேன். ட்ரேசிங் மெத்தட்ஸ்லாம் ஏற்கனவே நான் முந்தி வீடியோஸில் டீட்டெயில்டாக போஸ்ட் பண்ணியிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த டிசைன் வந்து நான் கையில் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். இதே நம்ம பேக் நெக்கில் எப்படி பெயிண்ட் பண்ணலான்னு பார்ப்போம். இது வந்து ப்ளவுஸோட பேக் நெக்கை வந்து நம்ம மார்க் பண்ணி வச்சுட்டு அதுக்குள்ளே வந்து நான் 2 பீகாக் ஃபெதர் வர மாதிரி ட்ரேஸ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் சிங்கிள் பீகாக் ஃபெதர் வேணும்னாலும் சென்டராக நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த டார்க் கலர் ஃபேப்ரிக்கில் நம்ம பெயிண்ட் பண்ணுறதுனால கட்டாயமாக ஒரு பேஸ் கோட் வந்து ஒயிட் கலர் வச்சு நம்ம கொடுக்கணும். இன்கேஸ் நீங்கள் வந்து லைட்டர் ஷேடு ஃபேப்ரிக் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒயிட் கலர் பேஸ் கொடுக்க தேவையில்லை. க்ரீம் கலர், லைட் பிங்க்கு, இல்லாட்டி பேஸ்டல் ஷேட்ஸ் இந்த மாதிரிலாம் நீங்கள் பெயிண்ட் பண்ணுறப்ப வந்து ஒயிட் கலர் வந்து கொடுக்க தேவையில்லை. சின்ஸ் வந்து இது ரொம்ப டார்க் மெட்டீரியல்னால ஒயிட் கலர் கொடுத்துட்டு அதுக்கு பிறகு நீங்கள் பெயிண்ட் பண்ணால் தான் பெயிண்டிங் வந்து இன்னும் பிரைட்டாக நமக்கு தெரியும், இல்லாட்டி டல்லாக தெரியும். அதனால் ஒரு கோட்டிங் ஆஃப் ஒயிட் கொடுத்துட்டு அது நல்லா காஞ்ச பிறகு தான் அதுக்கு மேலே நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த சென்டர் பார்ட் ஆஃப் த ஃபெதரை வந்து நான் ஒயிட் வச்சு ஃபுல்லாக வந்து பெயிண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த ஃபெதரோட ஸ்டாக்கு, இந்த சைடில் பிரான்ச் அவுட் ஆகிட்டுருக்க கொஞ்சம் கொஞ்சம் ஃபெதர்ஸ் எல்லாம் நான் வந்து ஒயிட் வச்சு கொடுக்க போகிறேன். பின்னாடி நம்ம வந்து அதில் கொஞ்சம் கலர்ஸ் வச்சு ஃபில் பண்ணுவோம். இந்த பேஸ் கோட் வந்து ஒயிட் கலரில் கொடுத்த பிறகு ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஆகுது நல்லா ட்ரை ஆக விடணும். ட்ரை ஆன பிறகு தான் நெக்ஸ்ட்டு ஃபர்தராக வந்து நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். நீங்கள் ட்ரை ஆகாமல் அது ஒயிட்டாக இருக்கிறப்பயே நீங்கள் ட்ரை ஆகாமல் பண்ணிங்கன்னா அந்த ஒயிட் கலரோட மற்ற கலர்ஸ் வந்து மர்ஜ் ஆயிரும், வேறு நமக்கு லைட்டர் ஷேடாக கிடைக்கும். அதனால் நல்லா ட்ரை ஆன பிறகு தான் நம்ம பெயிண்ட் பண்ணணும். இப்போ வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுக்கு நான் நெக்ஸ்ட்டு யூஸ் பண்ணுற கலர் செரூலியன் ப்ளூவும் ப்ரஷியன் ப்ளூவும். சென்டராக இருக்க இடத்துல வந்து ஃபஸ்ட்டு வந்து செரூலியன் ப்ளூவை வச்சு ஒரு கார்னரில் வந்து நான் ஃபில் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒயிட்டு வச்சு நான் அந்த ஹைலைட் கொடுக்குறேன். நீங்கள் ஒரு பீகாக் ஃபெதரை வந்து ஒரு ரெஃபரன்ஸ்க்கு இமேஜாக எடுத்து நீங்கள் பார்த்து அந்த மாதிரி கலர்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். என்ன கைண்ட் ஆஃப் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் கலர்ஸை மாற்றிக்கிடலாம். இப்போ அது ஒரு ப்ளூ ஷேடாக இருக்கனால எப்பயுமே சென்டர் பார்ட் ஆஃப் த பீகாக் ஃபெதர் வந்து ப்ளூவில் தான் வரும். அதனால் அதில் எந்த சேஞ்சஸும் இல்லாமல் செரூலியன் ப்ளூவும் இப்போ நான் கொடுத்துட்ருக்கிறது ப்ரஷியன் ப்ளூவும் வச்சு அப்படியே பிளெண்ட் பண்ணி ஷேட் பண்ணிடுறேன். இது ஷேடிங் முடித்த பிறகு நெக்ஸ்ட்டு வந்து அந்த பீகாக் அந்த ஃபெதரில் இருக்க நெக்ஸ்ட்டு பார்ட்டுக்கு வந்து நான் டீல் ப்ளூ எடுத்திருக்கேன். டீல் ப்ளூ வச்சு ஜஸ்ட்டு நம்ம வந்து ஃபில் பண்ணிடுறோம். ஃபில் பண்ணிவிட்டு மேலே வந்து கொஞ்சமாக ஒயிட் வச்சு நான் ஷேட் பண்ணுறேன். ஒயிட் வச்சு கொஞ்சமாக ஷேட் பண்ணலாம். நீங்கள் பிகினராக இருந்தால் ஜஸ்ட்டு வந்து அந்த டீல் ப்ளூ மட்டுமே வச்சு ஃபில் பண்ணிடலாம். இப்போ அடுத்து நான் யூஸ் பண்ணுற கலர் வந்து கோல்டன் எல்லோவும் ஆரஞ்சும். அந்த நெக்ஸ்ட்டு ஓவல் ஷேப்புக்கு ஃபுல்லாக வந்து கோல்டன் எல்லோ வச்சு ஃபில் பண்ணிவிட்டு கார்னர்ஸில் கொஞ்சமாக ஆரஞ்சு வச்சு ஷேட் பண்ணுறேன். இது வந்து நீங்கள் ஃபேப்ரிக்கு பொறுத்து, ஃபேப்ரிக்கோட கலரை பொறுத்து நீங்கள் எப்படினாலும் வேரியேஷன் காட்டிக்கிடலாம். லைட்டர் ஷேட் ஆஃப் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா டார்க் கலர்ஸாக யூஸ் பண்ணலாம். டார்க் கலரும் லைட் கலரும் சேர்ந்து வர மாதிரி யூஸ் பண்ணிக்கிடலாம். சின்ஸ் வந்து இது ரொம்ப டார்க்கர் ஷேடாக ஃபேப்ரிக்காக இருக்கனால கொஞ்சம் நான் ஒயிட் வச்சு ஷேட் பண்ணி பெயிண்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து யூஸ் பண்ணுற கலர் டார்க் க்ரீன் எடுத்துக்கலாம், இல்லாட்டி எனி ஷேட் ஆஃப் க்ரீன் வச்சுட்டு அதோட கொஞ்சம் ஒயிட் அந்த மாதிரி வேறு கலர்ஸ் மிக்ஸ் பண்ணி நம்ம அந்த ஃபெதரோட சைடுக்கெலாம் ஒரு பேஸ் கோட் மாதிரி கொடுக்குறோம். இப்போ வந்து நான் டார்க் க்ரீனோட ஒன்றில் வந்து ஒயிட் கலந்துருக்கேன், ஒன்றில் வந்து கொஞ்சம் எல்லோ கலந்துருக்கேன். அந்த மாதிரி வேறு ஷேட்ஸ் ஆஃப் க்ரீன் வந்து நம்ம சைடில் கொடுத்தோம்னா அது வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். சிங்கிள் ஷேடு மட்டும் கொடுக்குறத தவிர மற்ற 2-3 கலர்ஸ் வச்சு நம்ம எப்பயுமே பெயிண்ட் பண்ணோம்னா நம்ம பெயிண்டிங் வந்து இன்னும் கொஞ்சம் வைப்ரண்ட்டாக இருக்கும். நீங்கள் எனி ஷேட் ஆஃப் க்ரீன் யூஸ் பண்ணலாம், ஷேட்ஸ் ஆஃப் க்ரீன் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி ப்ளூஸ் யூஸ் பண்ணலாம். நான் கீழே இருக்க துணிக்கு ஏற்ற மாதிரி ப்ளூஸும் க்ரீன்ஸும்
வேறு வேறு ஷேடில் நான் கொடுக்குறேன். கொஞ்சம் இதில் எல்லோ மிக்ஸ் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் இதில் ஒயிட் மிக்ஸ் பண்ணி அதை ஒரு பேஸ் கோட்டாக நான் வச்சு நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கு இன்னும் வந்து ஒரு டெப்த்து கொடுக்குறதுக்கு நம்ம மெட்டாலிக் கலர்ஸ் இல்லாட்டி பேர்ல் மெட்டாலிக் கலர்ஸ் இந்த மாதிரிலாம் ஃபெவிக்ரில்ல கேமல்லாம் வருது. அதை யூஸ் பண்ணி நம்ம இன்னும் வந்து அதை இன்னும் அட்ராக்டிவாக காட்டுறதுக்கு இன்பிட்வீன் நம்ம கோல்டு கலர்லாம் வச்சு பெயிண்ட் பண்ண போகிறோம். இப்போ இந்த பேஸ் கோட் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு ஃபெவிக்ரில் ஸ்பார்க்லிங் பேர்ல் கலர்ஸ் எடுத்திருக்கேன். அதை வச்சு அந்த சென்டரில் இருக்க ஒவ்வொரு பார்ட்டுக்கும் அவுட்லைன் மாதிரி கோல்டு கலர் வச்சு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஒரு தின் ப்ரஷ்ஷை வச்சு அந்த கோல்டு கலர் வந்து இன்பிட்வீன் அந்த ஃபெதர்ஸ்க்கு இடையிலலாம் தின்னாக வந்து ஃபாஸ்ட்டாக தின் ஸ்ட்ரோக்ஸாக கொடுக்கணும். அப்போ தான் அது தின்னாக லைன் கிடைக்கும். திக்காக இல்லாமல் ஃபைன் லைனாக இருக்க மாதிரி பார்க்கணும். அப்போ தான் அது வந்து டெலிகேட்டாக அழகாக இருக்கும். மெட்டாலிக் கலர்ஸ்லேயே நீங்கள் அதர் தேன் கோல்டு ப்ளூ ஷேட்ஸ் கொடுக்கலாம், க்ரீன் ஷேட்ஸ் கொடுக்கலாம், எல்லோ ஷேட்ஸ் எதுனாலும் கொடுக்கலாம். நம்ம நிறைய லேயர் பண்ணுறப்ப இன்னும் வந்து அந்த வால்யூம் ஆஃப் த ஃபெதர் வந்து கூடும், டென்ஸாக நமக்கு காட்ட முடியும். இந்த ஸ்பார்க்லிங் மெட்டாலிக் கலர்ஸ் வந்து சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிரும். இன்கேஸ் ட்ரை ஆயிடுச்சுன்னா நீங்கள் மீடியம் நம்பர் 2 கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஃபைன் லைனாக போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஃபெதர் வந்து ஒரு சாரியில் பெயிண்ட் பண்ணுறோன்னாலும் ஈவனாக ஸ்பேஸிங் விட்டு இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக அந்த ஃபெதரை வச்சு பொசிஷன் பண்ணி நம்ம பெயிண்ட் பண்ணலாம். இப்போ இந்த சென்டர் பார்ட்டுக்கு ஒயிட் வச்சு ஒரு ஹைலைட் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டோன் வைக்க போகிறோம். இந்த ஸ்டோனை ஒட்டுறதுக்கு வந்து ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணுறேன். சென்டரில் வந்து ஒரு ப்ளூ கலர் ஸ்டோன் வச்சுட்டு நம்ம ஸ்கேட்டர்டாக அந்த ஃபெதரில் வந்து ரேண்டமாக எனி கிறிஸ்டல் மாதிரி இருக்க ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி ஷைனிங்காக இருக்க எந்த ஒயிட் ஸ்டோன் எதுனாலும் கொஞ்சம் லைட்டர் ஷேட் ஆஃப் ஸ்டோன்ஸ் வந்து வச்சு எம்பலிஷ் பண்ணால் நமக்கு நல்லா ஷைனிங்காக இருக்கும். இதுக்கு ஃபேப்ரிக் க்ளூ உங்களுக்கு இல்லைன்னா ஸ்டோன்ஸுக்குன்னு உரிய க்ளூ ஏதாவது இருக்கும், அதை வச்சு கூட நீங்கள் ஒட்டிக்கிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ப்ளவுஸ் டிசைன்ஸோட நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.